கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயம் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. ஒன்னு ஜிஜியோட ஓடி ஏற ரொம்ப மோசம். ஸோ அவருடைய ஸ்டைலுக்கு இது வந்துட்டு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் விராட் கோலி எல்லாம் தேவைதானா அண்ட் கேஎல் ராகுல் செய்யறலாம் எதுக்கியா வச்சிருக்கீங்க, அவங்களுடைய ஆர்டரை எப்படியா இறக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா என்னதான் நடந்தது, ஓடிஐ ஸ்குவாட் உண்மையாலுமே போரா இருக்கான், என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்கிலாந்துடைய ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர் கிரஹாம் அவர் வந்துட்டு உயிரிழந்துட்டார். இப்போ ரீசெண்ட் டைம்ல வெளிவந்த நியூஸ் தாங்க, இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ நம்ம வீடியோவில் போடணுமே, அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால போட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கால கிரிக்கெட்ல வந்துட்டு ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய ஸ்டைலிஷ் பிளே எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே கூட அவருக்கு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சார்பாக நாமளும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் டீம் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் லாஸ்ட் 2 டேஸா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல நம்ம ஸ்ரீலங்கா கூட நேற்று மேட்ச் அப்படிங்கிறது லூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மேட்ச் லூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மேட்சும் சரி ஒரு 230 ஒரு 240 இதை சேஸ் பண்றதுக்கே ஏன் இந்தியன் டீம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாக 2-3 காரணம் சொல்லலாம். ஸோ இந்தியன் டீம் இவ்வளோ நாளாக ஆடிட்டு இருந்த கேம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் ஒரு கேஎல் ராகுல், ஒரு விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மா, ஸோ இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது இந்த சேஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக ஆடிட்டு இருந்தது அந்த T20 கேம். கிட்டத்தட்ட 6 to 8 மந்த் வரைக்கும் அதான் ஆடி இருக்காங்க. ஐபிஎல் ஆரம்பிச்சு வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபார்மெட்ல தான் இருந்திருக்காங்க. உடனே ஃபார்மெட் ஜம்ப் ஆகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும், அதுல மாற்றமே கிடையாது. லைக் ரோஹித் சர்மாவுடைய பிளே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓடிஐ மாதிரி அவர் ஆடலிங்க. ஸோ இப்பவும் T20 மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு 40 பால் பிடிச்ச 60 ரன்ஸ் அவரு அந்த ஃப்ளோல தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் மற்றவங்க எல்லாருமே வந்து ஓகே இந்த ஃபார்மெட் கேம் அப்படிங்கிறது வேற, இதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணுவோம். லைக் ஒரு சிவம் தூபே மாதிரியான பேட்ஸ்மேனை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்குன மாதிரி 6வது எல்லாம் இறக்கக்கூடாது. கொடுத்தா நம்பர் 3 கொடுக்கணும், இல்லைன்னா அவரை பெஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு பிளேயர் தான் கொண்டு வரணும். அவர் ஒரு பெர்ஃபெக்ட் T20 பிளேயருங்க. ஒன்னு அவருடைய கேமும் பாதிக்கும், அது மட்டும் இல்லாம ஓடிஐக்கு திடீர்னு உள்ள தூக்கி போட முடியாது. ஸோ நம்பர் 3 நம்பர் 4 கொடுக்குற மாதிரி இருந்தா சிவம் தூபே எடுக்கலாம். அவர் மட்டும் கிடையாது, ஒரு கேஎல் ராகுல், ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நம்பர் 3 நம்பர் 4 இந்த இடத்துல ஆட வேண்டியதுதான். ஸோ விராட் கோலி ரோஹித் ஓப்பனிங் போனான். ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர், அது மட்டும் இல்லாம கேஎல் ராகுல், இவங்க எல்லாமே 3, 4, 5 இதுக்குள்ள வந்து முடிச்சிடணும். ஆனா அவங்களாம் 6th டவுன் 7th டவுன் வருது அப்படிங்கிறது ஓவரான விஷயம். ஒரு அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 6th 7th அப்படின்னா ஓகே. ஸோ மற்றபடி இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா T20 முடிச்சுட்டு இங்க வராங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேசிங்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ உண்மையாலுமே பெஸ்ட் கேம் அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 50 ஓவர் ஃபார்மெட் தான். ஸோ எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல. ஸோ நான் சைல்ட்ஹுட்ல இருந்தே பார்த்து வளர்ந்த ஒரு டோர்னமெண்ட்னு சொல்லணும். ஸோ எவ்வளோ டோர்னமெண்ட் நடந்தாலும் அந்த வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கான அந்த கிரேஸே தனி அப்படின்னு சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா MS தோனி சொன்ன மாதிரி நான் பல வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 50 ஓவர் ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்க கேம்குள்ள வர முடியும். அது ஒன்று தான் உங்களுடைய பிளஸ் பாயிண்டே. 30 ஓவர் ஒரு டீம் விக்கெட் லாஸ் ஆகாம ஆனாலும் கடைசி 20 ஓவர்ல கம்பேக் கொடுத்து மேட்சே வின் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். முதல் 10 ஓவர்லயே 7 விக்கெட் போனா கூட மீதி இருக்கக்கூடிய 40 ஓவர் கட்ட போட்டு நல்ல ஒரு டோட்டல் போட்டு பவுலிங்ல போட்டு நீட்டா வின் பண்ணக்கூடிய ஒரு டீம்ஸையும் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இந்த 50 ஓவர் ஃபார்மெட் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்ப வேணாலும் கேம் மாறும். அண்ட் பால்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்க தேவையில்லை. ஒரு 100 பாலுக்கு வெறும் 40 பால் 42 வேணும் அப்படின்னா இப்போ அவங்க விக்கெட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 100 பால் இருக்குல்ல 40 ரன் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியாது. டபுள் டுமில்னு ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே அவங்களுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் டீம் கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும். ஸோ அதனால தான் 50 ஓவர் ஃபார்மெட் எப்பவுமே பெட்டர். நான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ அதுலயும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், ஆமா கொஞ்சம் பெட்டர் தான் சொல்லிட்டு சொல்லி வாய முடியல. ஸோ இந்த ஸ்ரீலங்கன் டீம் அப்படித்தாங்க பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டது என்னமோ ஒரு 100 230 240 இந்த மாதிரியான டோட்டல் தான். ஆனா பவுலிங்ல ஒருத்தர் வந்து என்னடானா 6 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம சீக்கிரம் கம்பேக் கொடுக்குறாங்க. வனிந்து வருஷங்க ஆகட்டும். ஸோ உங்களுடைய ஸ்பின் யூனிட் செமையா யூஸ் பண்றாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் 15 ஓவர் பக்கம் அடி வாங்கினாலும் மீதி இருக்கக்கூடிய இந்த மிடில் ஓவர்ஸ்ல கம்பேக் பண்ணி பார்த்திருக்கோம். ஏகப்பட்ட டீம் ஓடிஐல கம்பேக் பண்ணி பார்த்திருக்கோம். லைக் சேம் டிட்டோ ஸ்ரீலங்கன் டீம் அதை தான் பண்ணாங்க. ஒன்னு அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், எந்த கிரவுண்ட் எப்படிப்பட்டதுன்னு தெரியும், எவ்வளவு டோட்டல் போதுமானது தெரியும். ஸோ நீங்க ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 230 250 போதுமான டோட்டல் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு சேஸ் பண்ணும்போது வந்துட்டு ஈஸியா ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா பால்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த விக்கெட் பிரஷர் அப்படிங்கிறது அவங்க மேல இருக்கும். ஸோ இந்தியா மாற்ற வேண்டியது ஒரு விஷயம், அதாவது கௌதம் கம்பீர் மாற்ற வேண்டிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கேஎல் ராகுல்ல ஒரு ஃபினிஷர் கிடையாதுங்க. அவரெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி ஆடிட்டார் அப்படின்னா சும்மா
வெறித்தனமா ஆடுவாரு. அவரே மேட்சையும் முடிச்சு வச்சிருவாரு, வேற விஷயம். ஆனா நம்பர் 7லலாம் இறக்கி விடக்கூடாது. ஏன்னா அவர் கையில கம்மி பால் தான் இருக்கு, இப்ப அடிச்சு ஆடுறதா, டீம் விக்கெட் போயிடுச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும். இத்தனைக்கும் அவரு கிரிக்கெட் எல்லாம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரேயாஸ் ஐயர். இவங்க எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அண்ட் இந்த சிவம் துபே மாதிரியான T20 பேட்ஸ்மேனை ஒன்னு நம்பர் 3 நம்பர் 4ல இறக்கணும். இல்லைன்னா அவர் உட்கார வச்சுட்டு இன்னொரு சஞ்சு சாம்சன் நல்லா ஆங்கர் பண்ணி கொண்டு போடக்கூடிய ஒரு ஆளா இறக்கணும். அண்ட் விராட் கோலியை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. 2 மேட்ச் தான் ஆனாரு, அண்ட் பெருசா வரல. அண்ட் ரோஹித் சர்மா 2 மேட்ச்ல 2 50 எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஓடிஐல பயங்கரமா ஆடக்கூடிய ஆள் தான். ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த T20 மேல அதிகமா வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதிகமா விளையாண்டாரு. ஸோ அதுக்கான பலனும் T20 டிராஃபி கிடைச்சிருச்சு. ஸோ இனிமேல் ஓடிஐ அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும். என்னதான் ஐபிஎல்லாம் வந்தா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டோர்னமெண்ட் ஆடிட்டு நிறைய ஓடிஐ மேட்சஸ் வந்துட்டு கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். உண்மையாலுமே கௌதம் கம்பீர் பண்ணதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விராட் கோலியை தயவு செஞ்சு ஓடிஐக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதான். ஆக்சுவலா ஒரு ஹாலிடேஸ்ல இருந்தாருங்க, பட் இருந்தாலும் ஓடிஐ ஆடி ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஏன்னா கம்மியான மேட்சஸ் தான் இருக்கு நமக்கு சாம்பியன் டிராஃபிக்கு முன்னாடி. ஆனா அவர் கூப்பிட்டது நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அண்ட் குயிக்கா ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிறதுனால வந்துட்டு அதிலிருந்து இதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா விராட் கோலி எடுத்தது சூப்பரான டிசிஷன் என்ன அப்படின்னா, T20 இருந்து முழுவதுமா வெளியில வந்தது. ஐபிஎல் மட்டும்தான் ஆட போறாங்க, மற்றபடி எந்த T20 கேமும் ஆட போறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பா ஓடிஐக்கு 2 பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய கேம் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா 27 வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ணாம இருக்கிறோம் ஸ்ரீலங்கா கூட அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஒரு ஓடிஐ டோர்னமெண்ட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ இன்னும் நமக்கு சாலிடா ஒரு 6 மாசம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் சாம்பியன் டிராஃபி. இன்னும் பாகிஸ்தான் கூட அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஐபிஎல் ரீடைன் ரிலேட்டடாகவும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலைமை. ஸோ எத்தனை பேருக்கு ஓடிஐ ஃபார்மேட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த டீம்ல மாற்றம் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? ஸோ எஸ்பெஷலி நான் பவுலிங் யூனிட்டை பாராட்டி ஆகணும். ஸோ நல்லா தான் பண்றாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணுது. அண்ட் வாசி தமிழ்நாட்டு பையன் கலக்கிறாருங்க. ஸோ ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு பாஸ்ட் இயர்ஸ்ல, பட் இருந்தாலும் ஸோ அது எல்லாமே தாண்டி உள்ள வந்து சான்ஸ் கிடைச்சோன்னே கலக்கிறாரு. ஒரு ரவீந்திரா ஜடேஜா இடத்துல ஒரு அக்ஷர் பட்டேலா வாசியா அப்படிங்கிற அளவுக்கு 2 பேருமே நல்லா பண்றாங்க. வாஷிங்டன் சுந்தருடைய பேட்டிங்கும் நல்லா இருக்கு. ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இதே வாய்ப்பை கண்டினியூவா ஜிஜி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் இணைஞ்சிருங்க.